Hi guys, I am Deepika, TEFL certified English trainer from Phoenix Academy of English. இப்போ இந்த நோ த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற எபிசோட்ல வந்து நம்ம நிறைய டிஃப்ரென்சஸ் வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் இன் டுடேஸ் லெசன் வி ஆர் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கூல் அண்ட் கோல்ட். ஸோ கூல் அண்ட் கோல்ட் ரெண்டுமே வந்து நம்ம ஒரே மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் கூல் அண்ட் கோல்டுக்கு வந்து டிஃப்ரென்சஸ் இருக்கு. இந்த ரெண்டு வேர்ட்ஸையுமே நம்ம வந்து வெதர் பத்தி பேசும்போதும் யூஸ் பண்ணலாம், ஆஸ் வெல் அஸ் நம்ம ஒரு பர்சனாலிட்டி பத்தி பேசும்போதும் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து வெதரோட டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். கூல் அப்படிங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு வெதரை வந்து நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். பட் கோல்டு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டெம்பரேச்சர் லோவா இருக்கும்போது நம்ம கோல்டு அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ரொம்ப ஃப்ரீஸ் ஆகுற அளவுக்கு பயங்கரமான குளிர் இருக்கும்போது கோல்டுனும், நார்மலா வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வெதர் இருக்கும் இல்லையா, அந்த டைம்ல வந்து கூல் அப்படின்னும் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், கேன் யூ ஃபீல் த நைஸ் கூல் பிரீஸ் ப்ளோயிங். பிரீஸ் அப்படின்னா வந்து அந்த தென்றல் காற்று அந்த மாதிரி சொல்லுவோம். அப்போ ரொம்ப நல்ல கூலிங்கான அந்த தென்றல் காற்று வரதை வந்து உங்களால ஃபீல் பண்ண முடியுதா அப்படின்னு கேட்குறோம். ஸோ இது ஒரு பாசிட்டிவ் டோன்ல வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதே வந்து கோல்டு அப்படின்னா வந்து அந்த வெதர்ல நம்ம இருக்கிறதுக்கு வந்து ஆசைப்பட மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டோன்ட் கோ அவுட், இட்ஸ் கோல்ட் அவுட் சைடு. இதே வந்து பர்சனாலிட்டிக்கு எடுத்துக்கிட்டோம்னாலும் கூல் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சனாலிட்டி மாதிரியும், கோல்டு வந்து ஒரு நெகட்டிவ் சென்ஸ்லயும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ கூல் அப்படின்னா ஒரு பர்சன் ரொம்ப கூலா இருக்காங்க அப்படின்னு நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்? ஈவன் வந்து ஒரு இன்டர்வியூ டைம்ல ஒருத்தவங்க நர்வஸா இருக்காங்க அப்படின்னு, இன்னொருத்தர் ரொம்ப கேஷுவலா இருக்காருன்னா அவங்களதான் நம்ம வந்து கூலா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஓவர் எமோஷனல் ஆகாத பர்சனுக்கு வந்து நம்ம கூல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு சீரியஸான ஒரு விஷயம் கேட்கும்போது ரொம்ப கூலா ஆன்சர் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ வந்து இது சொல்லலாம், ஹி ரிப்ளைட் இன் அ கூல் டோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இன் கான்ட்ராஸ்ட் டு தட், நம்ம கோல்டு அப்படிங்கிறது வந்து ஒரு நெகட்டிவ் சென்ஸ்ல தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ டோன்ட் பி கோல்ட் ஹார்ட்டட். நம்ம யாருக்காவது அட்வைஸ் பண்ணும்போது இவ்வளோ கல் நெஞ்சமா இருக்காதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு டோன்ட் பி கோல்ட் ஹார்ட்டட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ கூல் அப்படிங்கிறது இட்ஸ் கம்ஃபர்டபுள், அண்ட் கோல்டு அப்படிங்கிறது ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு வெதர் கண்டிஷனுக்கு யூஸ் பண்றோம். பர்சனாலிட்டி வைஸ் பார்த்தாலுமே கூல் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் டோன்லையும், அண்ட் கோல்டு அப்படிங்கிறது வந்து ஒரு நெகட்டிவ் டோன்லையும் நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஸோ இன்னைக்கு வந்து கூல் அண்ட் கோல்டுக்கான உங்களோட கன்ஃபியூஷன் வந்து கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபார் மோர் சச் வீடியோஸ், டோன்ட் forget to subscribe to my channel. See you next time.